Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் சுவையான chicken 65 பக்கோடா வந்து எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடைகள்ல வந்து இத வாங்கி சாப்பிட்டுருப்போம். வெளிய நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும். ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம வீட்ல எப்படி செய்யலாம் அப்படினு இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசா பாக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே வர அந்த bell icon பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்பனா தான் இது போல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இப்ப பாருங்க நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு இனுக்கு கொத்தமல்லி தழைகளை வந்து பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கறேன். கட் பண்ணாம சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில பொரிக்கும்போது அது வெடிக்க சான்ஸ் இருக்கு. சோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் corn flour மாவு வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது வந்து நமக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா கிறிஸ்பியா ஆக்கும். அதனால இது சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் நம்ம கடலை மாவு வந்து சேர்க்கறோம். கடலை மாவு வந்து பியூர் கடலை மாவு இருக்கு, மிக்ஸ்டு கடலை மாவு இருக்கு. மிக்ஸ்டு மாவுல வந்து உங்களுக்கு காரம் இதெல்லாம் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் மல்லி தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன். இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்ட ஸ்கிப் பண்ணிருங்க, ஆப்ஷனல் தான். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சேர்த்திருக்கேன். மஞ்சக்கரு வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது கிடைக்கலாட்ட பரவாயில்லை. அரை எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு சிக்கன் பக்கோடாவுக்கு, அதுக்காக சேர்த்திருக்கேன். சோயா சாஸ் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். லாஸ்டா ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ கெட்டி தயிர் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ நம்ம சிக்கன் பக்கோடாவுக்கான மசாலா வந்து சேர்த்துட்டோம். இப்போ இத வந்து நல்ல ஒரு பேஸ்டா வந்து mix பண்ணி எடுத்துக்கறணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தயிரும் முட்டையும் சேர்த்திருக்கனால தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இந்த தயிரும் இந்த முட்டையும் நல்லா ஈவனா அந்த மசாலாவோட நல்லா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கறணும். இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா mix பண்ணி எடுத்துர்க்கோன்னு. இந்த மாதிரி mix பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல வந்து சிக்கன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா நம்ம போன் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் 2 விதமா வாங்குவோம். நமக்கு எந்த சிக்கன் வந்து சேர்க்க விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சொல்லிருக்க மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கான மெஷர்மென்ட் தான். நான் அதே மாதிரி இன்னைக்கு போனோட தான் எடுத்துர்க்கேன் சிக்கன். அது மட்டும் இல்லாம நம்ம போனோட சேக்கும்போது இந்த சிக்கன் பக்கோடாக்கு வந்து அந்த சிக்கன் பீஸ் வந்து சின்னதா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நான் இதல வந்து சிக்கன் எல்லாம் அந்த பேஸ்ட்ல சேர்த்துட்டு இந்த மசாலா நம்ம மசாலா பேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த சிக்கன்ல வந்து நல்லா ஈவனா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கறணும். இதே மெத்தட்ல பண்ணீங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் பக்கோடா கிடைக்கும். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா நம்ம கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் வரல நம்ம அப்படியே வச்சிரலாம். அப்பனா தான் நம்ம பேஸ்ட்ல சேர்த்திருக்க தயிர், முட்டை, அப்புறம் வினிகர் இது எல்லாமே நல்லா அந்த சிக்கனுக்குள்ள வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஆயிலை வந்து சூடுபடுத்திட்டு பரட்டி வச்சிருக்க அந்த சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒண்ணா சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில சேக்கும்போது கவனமா சேக்கணும். எண்ணெய் வந்து கையில பற்றாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்க சேர்த்த உடனேயும் நம்ம வந்து இத வந்து கரண்டி வச்சு கிளறி விட கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் கலந்து விடணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இத வந்து இந்த மாதிரி கரண்டிட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க சிக்கன் வந்து நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அப்படியே அப்சர்வ் ஆயிட்டு இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நம்ம ரோட்டு கடையில வாங்கி டேஸ்ட் பண்ணிருப்போம். அதே டேஸ்ட்ல நம்மளும் வீட்ல இத ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சிக்கன்ல உள்ள மசாலா உதிராம அந்த ஆயில்ல வந்து பிரியாம சூப்பரா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற சிக்கன் பீஸையும் இதே மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கறேன். எனக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. இப்போ நமக்கு மிகவும் சுவையான
சிக்கன் 65 பக்கோடா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் இது போல் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.